குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் மாங்காய் வந்து ஒரு டசன் மாங்காய் வாங்கி வச்சுருந்தேன். இந்த கிளிமூக்கு மாங்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து மாங்காய் தொக்கு பண்ணினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஈஸி மெத்தடில் தான் இதை வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது இது நீங்கள் வந்து தோலை சீவிட்டு கிரேட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு தோலோடு வேணும்னா தோலோடையே நீங்கள் கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த மேலே இருக்கிறத இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தோலோடு சேர்ந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் லேசாக நான் வந்து அரைச்சின்ற மாதிரி பண்ண போகிறேன். அரைச்சிக்கக்கூடாது, சும்மா பல்ஸ் மோடில் இது சின்ன சின்ன பீசஸாக ஆக்கிக்கணும். ஏன்னா கிரேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்போ முதல் ப்ராசஸாக நான் வந்து இதை கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாங்காயை வந்து இந்த அளவு பீஸாக நம்ம கட் பண்ணினா போதும். இதை பல்ஸ் மோட்டில் போட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக ஆக்கிக்கலாம். இங்கே வந்து அந்த மாங்காவோட கொட்டையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வீணாக்க வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா இதில் 2 உப்பை பெரட்டிட்டு நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ஆனால். ஆனால் நான் வந்து இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்ம மாங்காய் கூட்டானோ மோர் கூட்டானோ பண்ணும்போது இதை கூட போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாங்காய் வந்து ஒரு பக்கம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன், இன்னொரு பக்கம் கட் பண்ணலை. ஏன்னா அதில் வந்து மாங்காய் பப்புன்னு சொல்லி இந்த ஆந்திராவில் பண்ணுவேன். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த மாங்காயில் பண்ணினாக்கா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் அது பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ குழந்தைகள்லாம் ஊரில் இல்லை, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அது பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போது நான் இந்த மாங்கொட்டையை வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்க போகிறேன். வெளியிலலாம் உணர்த்த போகிறதில்ல. நான் சீக்கிரமாகவே யூஸ் பண்ணிவிடுவேன், வித்தின் வீக்கு. அதே மாதிரி இந்த மாங்காயும் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த பீசஸ்லாம் நான் இப்போது சின்னதாக கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பல்ஸ் மோடில் போட்டு. இப்போ நான் வந்து அந்த கட் பண்ணி நான் மாங்காய் பீசஸ்லாம் நல்லா அந்த பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் அரைக்கணும், விட்டு விட்டு அது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை உங்களால் சீவ முடியும், உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா அதுதான் ரொம்ப நல்லது. ஆனால் என்னால் முடியலை, அதனால நான் இது மாதிரி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் தான் அதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால நல்லெண்ணெயை ஒரு 3-4 டீஸ்பூன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறைய விட்டால் கொஞ்சம் நிறைய நாள் இருக்கும். ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு வாரத்துலேயே நான் செலவழிச்சிடுவேன். ரொம்ப எண்ணெயும் விட மாட்டேன், ரொம்ப கம்மியாகவும் விட மாட்டேன், பார்த்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் இது 2 போட்டு இது வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதில் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு இது 3 போட்டுட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் இந்த மசாலா பொடிகள்லாம் போடும்போது அது கருகாமல் பக்கத்தில் இருந்து பார்த்து எல்லாம் அந்த கலரோடு இருக்க மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுறேன். நான் வந்து இங்கே கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 கடுகு 2 வெந்தயம் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட கடுகு பொடி வந்து நான் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன், அதுவும் 1 டீஸ்பூன் போடுவேன். இல்லைன்னா நீங்கள் கடுகும் வெந்தயமோ வெறும் வாண்டியில் வறுத்து பொடி பண்ணி கூட போடலாம். ஆனால் எங்கிட்ட நான் வந்து ஊறுகாய்க்காக வாங்கி வச்சுருக்கேன் மிளகாய் பொடி, அதுலேயே எல்லாம் இருக்குது. இருந்தாலும் 1 டீஸ்பூன் கடுகு நான் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு பொடியும் போடுவேன். இப்போ நான் எண்ணெயை விட்டுடுறேன். இப்போ நான் கடாயில் எண்ணெயை விட்டுட்டு இந்த கடுகும் வெந்தயமும் போட்டுட்டேன். இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறம் நான் இந்த மாங்காயும் போட்டு கேஸை சின்னதாக்கிட்டு அப்புறம் மிளகாய் பொடி, அப்புறம் உப்பு, கடுகு பொடி, அது கொஞ்சம் கடைசியில் போட்டு அப்புறம் கடுகு பொடியை, மஞ்சள் பொடி இதெல்லாம் அந்த மாங்காயோடு போட்டு நல்லா சேர்கிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் தண்ணி பதம் கொஞ்சம் இருக்கும், அது இல்லாத வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்செடுத்து நான் வந்து இந்த மாங்காயை இதில் போட்டுடுறேன். கேஸையும் சின்னதாக்கிடுறேன். இப்போ வந்து இந்த மாங்காயை போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும் உப்பு நான் போட்டுடுறேன். இப்போ இதில் எல்லா பொடியும் போட்டுட்டேன். இந்த நான்ஸ்டிக் பேனால சட்டுன்னு இது வந்து கரிஞ்சு போயிடும், சூடு ஜாஸ்தி பிடிக்கும். அதனால நான் கேஸை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இலக்கிடலாம். உப்பு நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு இது கருகாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வேணும்னா மேலே கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு பொடியும் பெருங்காயமும் போட்டு நம்ம வந்து அந்த சூடு இருக்கும்போதே அதை போட்டுடலாம். கேஸை அணைச்சப்புறமா போடலாம். இதை எடுத்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கேஸை மறுபடியும் மூட்டிட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்கிற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா இலக்கி கொடுக்குறேன்.
இப்போ வந்து நம்ம மாங்காவோட பொடி பொடி மாங்காய் பீசஸோட பொடியெல்லாம் நல்லா சேர்ந்துட்டு பச்சை வாசனை போயிடுத்து. இதுக்கு கொஞ்சம் கடுகு பொடியும் பெருங்காயமும் நான் போட்டிருக்கேன். கேஸை நிறுத்திட்டேன். இப்போ நம்மளோட டேஸ்டியான மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுது. இது ரொம்ப காரமாக இருக்காது, கொஞ்சம் இனிப்பு இருக்கும். ஏன்னா இந்த மாங்காயிலேயே கொஞ்சம் பழத்தோட ஒரு இனிப்பும் சேர்ந்துருக்கும். ஒரு புளிப்பு, இனிப்பு, அப்புறம் வந்து அந்த மாங்காயோட தன்மை இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆவக்காய் ஊறுகாய்லாம் நல்லா காரமாக இருக்கும் இல்லையா, அவ்வளவு காரமாக இருக்காது. இதுக்கு அவ்வளவு தூரம் ஆவக்காய்க்கு கொட்டுற மாதிரி எண்ணெயும் கொட்ட வேண்டாம். ஆனால் இது கொஞ்சம் சூடு ஆறின அப்புறமா நம்ம ஏதாவது கிளாஸ் பாட்டிலில் போட்டு வைக்கும்போது மேலேட வேணால் கொஞ்சம் நல்லெண்ணெயை நம்ம விட்டு வச்சுக்கலாம். ஆனால் இது ரொம்ப நாளைக்கு இருக்காது. நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு வந்து வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை சேஃபாக வச்சுட்டாக்கா இது வந்து ஒரு 10 நாளைக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த டேஸ்ட் மாறிடும். அந்த டேஸ்ட் இருக்கும்போதே நம்ம இதை செலவிட்டுடலாம். மோரிஞ்சாத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் இன்றைக்கி காமிச்சது. இதை தவிர வேறு என்னெல்லாம் வேலை இன்றைக்கி நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். நான் ஊர்லேருந்து வந்து ஒரு 2-3 நாள் தான் ஆறுது. அதனால நான் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் சரி பண்ணிவிட்டு, குழந்தைகளும் ஊரில் இல்லை, அதனால் எங்கிட்டயே கொஞ்சம் இட்லி மாவு இருந்தது. அதையும் ப்ரெட்டையும் வச்சு நானும் இவரும் டிஃபனுக்கு சமாளிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து குழந்தைகள்லாம் ஊர்லேருந்து ராத்திரி வந்துடுவா. கண்டிப்பாக தோசை கரைச்சி வைக்கணும். அதனால தோசை கரைக்கிறதுக்காக நான் ஊற வச்சுருக்கேன். தோசைக்கு தோசை மிளகாப்பொடி கூட கொஞ்சமாக தான் இருக்குது. ஒரு 2 நாள் தான் வரும். அதனால் ஒரு எமர்ஜென்சிக்கு என்றைக்காவது சட்னி அரைக்க முடியல, இல்லை டிஃபன் பாக்ஸில் வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாளி ஆகும் சாப்பிட்றதுக்குன்னா கொஞ்சம் மிளகாப்பொடி போட தான் வேண்டியதாக இருக்குது. அதனால் அதுக்காக எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது எனக்கு. குழந்தைகள்லாம் வந்துட்டால் நிறைய வேலை இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வேலைலாம் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப மூச்சு வாங்கும் எனக்கு. அதனால் கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால இதை வந்து வறுத்து வச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சூடு ஆறினப்புறம் இதை பொடிச்சு வச்சுக்கலான்னு. அதே மாதிரி இங்கே சாம்பார் பொடிக்கு நான் எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டுருக்கேன். சாம்பார் பொடி கூட இன்னும் ஒரு 10 நாள் தான் வரும். அதனால் இதையும் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுக்கலாம். அப்போ வந்து எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போதே பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த வேலைகள்லாம் தான் இன்றைக்கி நான் பண்ணினேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் சாட்டர்டே. தேங்க்யூ. இன்றைக்கி நான் பண்ணினது எல்லாமே ரெடி ஆகிடுது. இதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். மாங்காய் ஊறுகாயும் தொக்கும் நல்லா சூடு ஆறி எடுத்து இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன் மேலேட. இது வந்து மாங்காய் தொக்கு. இது வந்து மிளகாப்பொடி. என்ன வெள்ளையாக இருக்கேன்னு நினைக்காதீங்கோ. நான் கொஞ்சம் மிளகும் மிளகாவும் சேர்ந்து தான் போடுவேன். ஏன்னா சின்ன குழந்தை கூட நான் வந்து சிலப்போ இந்த இட்லிக்கு வந்து இது கொடுக்குறேன். அதனால் வெறும் நம்ம வந்து சேப்பு மிளகாயை போட்டு அரைச்சாக்க குழந்தைங்களுக்கு வயிற்றுக்காக ஆகாது, வயிற்றால் போக ஆரம்பிச்சிடும், வயிறும் கொஞ்சம் வலிக்கும். அதனால் நான் மிளகும் அந்த மிளகாயும் சேர்ந்து தான் போடுவேன். அதை தவிர நல்லா புழுங்க அரிசியையும் இதில் வறுத்து அதையும் பொடி பண்ணி போடுவேன். அதுவும் வயிற்றுக்கு நல்லதுங்கிறதுனால. அதனால எங்காத்து மிளகாப்பொடி ரொம்ப ரெட் கலராக இருக்காது. இது வந்து சாம்பார் பொடி நான் கொஞ்சம் பிரியாக தான் திரித்து வச்சுப்பேன். இது வந்து கொஞ்சமாக தான் திரித்து வச்சுட்டுருக்கேன். வேணுங்கும்போது இது ஒரு மாதத்துக்கு எனக்கு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பொடிச்சு வச்சுப்பேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி பண்ணினேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.